எனக்கு பதில் சொல்லாமல் நீ இங்கிருந்து செல்ல முடியாது இனியா என்ற இளவரசனின் வார்த்தைகளை இனியாவின் காதுகளில் கேட்டுக்கொண்டிருந்தது. ஆனால் அதற்கு பதில்தான் சொல்ல இயலவில்லை. இதை பற்றி அவள் எண்ணி பார்க்கவில்லை என்றும் சொல்ல முடியாது. ஆனால் இப்போதே அவசரப்பட்டு அவள் ஏதும் சொல்லவும் விரும்பவில்லை. அவளுக்கு நிஜமாகவே யோசிக்க வேண்டி இருந்தது. கையை விடுங்கள் இலா, நீ எனக்கு பதில் சொல்லாமல் விடப்போவதில்லை இனியா என்றான் சிரித்து கொண்டே. என்ன நீங்கள் இப்படி செய்கிறீர்கள்? ஒரு பெண்ணிடம் இவ்வாறு நடந்து கொள்வது தவறு என்று உங்களுக்கு தெரியாதா என்று கொஞ்சம் கோபமாகவே கேட்டாள். இளவரசன் ஒரு நிமிடம் திகைத்தான். பின்பு அதை சமாளித்து கொண்டு, அது நீ சொல்வது போல் வேறு யாரோவாக இருந்தால் பரவாயில்லை, இங்கு நீ ஒன்றும் யாரோ அல்லவே என்றான். நாம் இன்னும் எதையும் சரியாக பேசிக்கொள்ளாத நிலையில் நீங்கள் இப்படி செய்வது எனக்கு தவறாகத்தான் தோன்றுகிறது என்றாள். இனியாவின் கையை அவன் விட்டுவிட்டான். நிஜமாகவே இளவரசனுக்கு ஆச்சரியமாக இருந்தது. இனியாவிற்கு தன்மேல் விருப்பம் என்பது அவனுக்கு தெரிந்துதான் இருந்தது. அதுவும் அவள் அவனுக்காக இன்று வந்ததே அதற்கு சாட்சியாக இருக்கிறது. ஆனால் அவள் ஏன் இப்படி பேசுகிறாள்? என்ன இனியா, ஏன் இப்படி பேசுகிறாய்? பின் எப்படி பேச வேண்டும் என்று எதிர்பார்க்கிறீர்கள்? ஏன் இனியா, உன் கையை பிடிப்பதற்கு எனக்கு உரிமை இல்லையா? அந்த உரிமையை நான் உங்களுக்கு கொடுக்கவில்லை என்பதுதான் இங்கு முக்கியமான விஷயம். அதை பற்றி பேசலாம் என்றுதான் நான் இப்போது உன்னிடம் கூறிக்கொண்டிருக்கிறேன். ஆனால் நீதான் அதற்கும் வழிவிடாமல் ஏதேதோ தேவையில்லாமல் தர்க்கம் செய்து கொண்டிருக்கிறாய் என்றான். ஓ என்று இனியா பெருமூச்சு விட்டாள். ஓகே இனியா, நான் நேரடியாக விஷயத்திற்கு வருகிறேன். நான் உன்னை விரும்புகிறேன். நீ என் வாழ்க்கை துணையாக வர வேண்டும் என விரும்புகிறேன். இப்போது எனக்கு பதில் சொல் என்றான். இதை பற்றி பேசுவதற்கு முன்பு நான் யோசிக்க வேண்டும் என்றுதான் சொல்கிறேன் என்றான். இதில் யோசிப்பதற்கு என்ன இருக்கிறது இனியா? எனக்கு தெரியும் உனக்கு என் மேல் விருப்பம்தான் என்று. அது நீ என் மேல் எடுத்துக்கொள்ளும் அக்கறையில் இருந்தே தெரிகிறது. பின்பு இதற்கு பின்பும் நீ யோசிப்பதற்கு என்ன இருக்கிறது என்றான். இதில் உங்களுக்கு யோசிப்பதற்கு ஒன்றும் இல்லாமல் போகலாம். ஆனால் எனக்கு யோசிப்பதற்கு நிறையவே இருக்கிறது. இது சரியா, இது ஒத்து வருமா, எல்லாம் நான் யோசிக்கணும் என்றான். இளவரசனுக்கு வந்த கோபத்திற்கு அளவே இல்லை. என்ன சொன்னாய்? இது சரியா, இது ஒத்து வருமா என்று யோசிக்க வேண்டுமா என்று கிட்டத்தட்ட அவன் குரல் கர்ஜித்தது. நான் உன்னை விரும்புகிறேன். உனக்கும் என் மேல் விருப்பம் என்று எனக்கு தெரியும். நம் விருப்பத்தை பற்றி பேசி முடிவெடுக்கலாம் என்று கூறினால் இது ஒத்து வருமா என்று யோசிக்க வேண்டும் என்று கூறுகிறாயே, இதை நீ யோசித்து தான் சொல்கிறாயா என்றான். ஆம், நான் யோசித்து தான் சொல்கிறேன். எதையும் யோசிக்காமல் ஓகே என்று சொல்லிவிட்டு பின்பு ஒத்து வரவில்லை என்று பிரிந்துவிடும் டீனேஜில் நான் இல்லை. எனக்கு எல்லாவற்றையும் யோசித்து தான் செய்ய வேண்டும் என்றான். என்ன சொன்னாய்? ஒத்து வரவில்லை என்றால் பின்பு பிரிந்துவிடும் எண்ணம் எல்லாம் இருக்கிறதா? இன்னும் ஓகே என்று கூட சொல்லக்கூடவில்லை. அதற்குள் என்ன எல்லாம் பேசுகிறாய் என்று பொறிந்தான் அவன். நான் சொல்வதை முதலில் புரிந்து கொள்ளுங்கள். நான் அப்படி சொல்லவில்லை. எனக்கு கொஞ்சம் யோசிக்க வேண்டும் என்றுதான் சொன்னேன் இலா என்றான். இலா இலா, இதற்கு மட்டும் ஒன்றும் குறைச்சல் இல்லை. நான் என் விருப்பத்தை சொன்ன பிறகு அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. அதை பற்றி யோசிக்க வேண்டும் என்கிறாய். பிறகு என் பெயரை சுருக்கி இந்த இலா மட்டும் எதற்கு? எந்த உரிமையில் என் பெயரை இலா இலா என்கிறாய்? இதுவரை என் பின்பு எத்தனை பெண் சுற்றி வந்திருப்பார்கள் தெரியுமா? நான் யாரு பின்பும் சென்றதில்லை. இந்த 27 வயதில் எந்த பெண்ணையும் நான் திரும்பி பார்த்ததில்லை. அப்படிப்பட்ட நான் உன்னிடம் நானாக வந்து பேசவும் உனக்கு என் காதலின் மதிப்பு தெரியவில்லை என்று நினைக்கிறேன் என்றான். எனக்கு இதற்கு ஒன்றுக்கு மட்டும் பதில் சொல். என்மேல் அப்படி விருப்பம் இல்லாதவள் எதற்கு எனக்கு தினமும் மெசேஜ் செய்ய வேண்டும்? நான் கூப்பிட்டவுடன் இங்கு ஏன் வர வேண்டும்? அதை வைத்துதானே உனக்கு என் மேல் விருப்பம் என்று எண்ணி நான் என் மனதை உனக்கு சொன்னேன். என்ன நினைவில் இங்கு வந்தாய்? இதை வைத்து நான் உன்னை என்னவென்று எண்ணுவது என்றான். இல்லையே, சில பெண்கள் சும்மா பார்ப்பதற்கும் பேசுவதற்கு மட்டும் கம்பெனி கொடுத்துவிட்டு இந்த கமிட்மெண்ட் என்று வந்தால் பின் வாங்குவார்களே, நீயும் அப்படிப்பட்டவளோ என்னவோ? நான் தான் எதுவும் தெரியாமல் என்று அவன் பேசி முடிப்பதற்குள் இனியா இடைமறித்தான். போதும், நிறுத்துங்கள். இதற்கு மேல் எதுவும் பேசாதீர்கள், எதுவும் பேசாதீர்கள் என்று சொல்லும் போதே அவள் கண்ணில் தண்ணீர் அருவியாய் கொட்டியது. வாய் இருக்கிறது என்று எது வேண்டுமானாலும் பேசாதீர்கள். உங்களுக்கு இப்படி பேச என்ன தைரியம்? ஏதோ நான் உங்களை காதலித்து ஏமாற்றியதை போல் என்னிடம் கோபமாக பேசுகிறீர்களே.
எந்த உரிமையில் என்னை இவ்வளவு கீழ்த்தரமாக பேசுகிறீர்கள் என்றாள். ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பில் கூட நான் உங்ககிட்ட பழகி இருக்கலாம். உங்களுக்கு மெசேஜ் பண்ணுவது, நீங்கள் இங்கே கூப்பிட்டதுக்கு வந்தது, இதெல்லாம் வச்சு எப்படி சார் நீங்கள் என் கேரக்டரை பற்றி தப்பாக பேசலாம்? உங்களுக்கு யார் அந்த உரிமையை தந்தது? அதெல்லாம் உங்களை ஃப்ரெண்டாக நினச்சி நான் செய்யக்கூடாதா? உங்கள் வீட்டுக்கு வந்து உங்கள் தம்பிக்கு கவுன்சிலிங் கொடுத்த போது கூட நான் உங்ககிட்ட இருந்து விலகித்தானே போனேன். நீங்கள் தானே என்கிட்ட வந்து பேசினீங்க. இப்போ என்ன இப்படி பேசுறதுக்கு உங்களுக்கு வெக்கமா இல்லை என்றாள். அப்படி என்ன சார் நான் தப்பாக சொல்லிட்டேன்? ஓகே, நான் ஒத்துக்கிறேன். நான் வெறும் ஃப்ரெண்டாக நினச்சி உங்ககிட்ட பேசலை. அதுக்கு மேலே ஏதோ ஒன்று நமக்குள்ளே இருக்கிறதா நானும் ஃபீல் பண்ணேன். அதுக்குன்னு நீங்கள் என்ன லவ் பண்ணுறேன்னு சொன்ன உடனே நானும் விரும்புகிறேன்னு சொல்லிடணுமா? ஏன் எனக்கு யோசிக்கிறதுக்கு எதுவுமே இருக்காதா? ஒரு பொண்ணுனா அவளுக்கு எவ்வளவு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும்னு தெரியுமா என்றாள். உங்களுக்கு கூட பிறந்த அக்கா தங்கச்சி யாரும் இல்லை. அதான் உங்களுக்கு ஒரு பொண்ணுக்கிட்ட எப்படி பேசணும்னு தெரியல. உங்கள் தங்கச்சிக்கிட்ட யாருன்னா இப்படி பேசினா சும்மா இருப்பீங்களா? உங்களுக்கு என்னை பற்றி என்ன தெரியும்னு இப்படி பேசினீங்க. பரவாயில்லை, எல்லாம் நல்லதுக்கு தான். உங்களை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு தான். நீங்கள் எவ்வளோ பெரிய பணக்காராக இருக்கலாம், உங்கள் பின்னாடி 1000 பொண்ணுங்க சுற்றி வந்திருக்கலாம். அதுக்காக எல்லாம் நான் நீங்கள் சொன்ன உடனே ஓகேன்னு சொல்லிடணுமா? உங்கள் பணம், படிப்பு, அழகு இதையெல்லாம் தாண்டி குணம் ரொம்ப முக்கியமாச்சே என்றான். நான் யோசித்து சொல்கிறேன்னு தான் சொன்னேன். ஆனால் இப்போவே எனக்கு எல்லாம் நல்லா புரிஞ்சிடுச்சு. இப்போ சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. உங்ககிட்ட அந்த குணங்கிறது சுத்தமாக சரியில்லை. இப்படி குணம் சரியில்லாத நீங்கள் எனக்கு தேவையில்லை. போகிறதுக்கு முன்னாடி ஒன்றே ஒன்று சொல்லிட்டு போகிறேன். உங்கள் முன்னாடி இருக்கிறவங்களுக்கு மனசுன்னு ஒன்று இருக்கும். அந்த மனசால் நீங்கள் பேசுகிறதையெல்லாம் கேட்டு தாங்கிக்க முடியாது. மனுஷன்னா எதிரில் இருக்கிறவங்கள கஷ்டப்படுத்தாமல் இருக்கணும். அவன் தான் மனுஷன். நான் என்ன சார் சொல்லிட்டேன்? அப்புறம் யோசித்து சொல்கிறேன்னு சொன்னேன். அது ஒரு தப்பா? எனிவே, இப்படித்தான் உங்கள் குணம்னு இப்போவே தெரிஞ்சதுக்கு நான் தான் கடவுள்கிட்ட நன்றி சொல்லணும். நான் வர்றேன். இல்லை சாரி, போகிறேன். இனி உங்களை என் லைஃப்பில் மீட் பண்ணக்கூடாதுன்னே நினைக்கிறேன் என்று சொல்லி விடுவிடுவென்று கிளம்பி சென்றாள் அவள். இனியா கிளம்பி சென்றவுடன் இளவரசனுக்கு ஒன்றுமே புரியவில்லை. தலையை பிடித்து கொண்டு உட்கார்ந்து விட்டான். அவன் எண்ணியது வேறு, ஆனால் நடந்ததோ அதற்கு தலைகீழாய். இப்போது என்ன செய்வது என்று ஒன்றும் புரியாமல் அமர்ந்து விட்டான். இளவரசனுக்கு எப்படி அவன் இப்படி இனியாவிடம் பேசினான் என்றே தெரியவில்லை. அவன் இனியாவிடம் ப்ரொப்போஸ் செய்ய வேண்டும் என்று முன்னரே முடிவு செய்து எல்லாம் செய்யவில்லை. அவன் இன்று இருந்த டென்ஷன் எல்லாம் இனியா வந்த பிறகு பறந்து விட்டது. அவள் வந்த பிறகு சூழ்நிலையே மாறிவிட்டது. அந்த சந்தோஷத்தில்தான் அவன் திடீரென்று அவன் விருப்பத்தை பற்றி அவளிடம் கூறிவிட்டான். அவள் யோசித்து சொல்கிறேன் என்று சொன்னதை அவனால் தாங்கிக் கொள்ள இயலவில்லை. அவனுக்கு அவள் விருப்பமும் தெரிந்ததால் தான் அவனால் அதை ஏற்றுக்கொள்ள இயலவில்லை. வீட்டிற்கு முதல் மகன், நன்கு படிப்பவன், அவன் தந்தைக்கு செல்ல மகன். அவன் சிறு வயதில் இருந்தே அவன் நினைத்தது எல்லாம் அவனுக்கு கிடைத்துவிடும் என்பதில் அவனுக்கு கர்வம் அதிகம். கல்லூரியிலும் அப்படித்தான். அவன்தான் எப்போதும் முதலில் வருவான். அவன் அழகை பார்த்தும் படிப்பை பார்த்தும் நிறைய பெண்கள் அவன் பின்பு சுற்றினார். ஆனால் அவனுக்கு ஏனோ பெண்கள் மீது எப்போதும் விருப்பம் இருந்ததே இல்லை. ஆனால் இப்போது அவன் ஒரு பெண்ணை விரும்புவதாக கூறி அவள் யோசிப்பதாக கூறியது ஏனோ அவள் அவனை மறுத்து விட்டதாகவே அவன் எண்ணினான். அவனுக்கு அது அவன் தன்மானத்திற்கு விழுந்த அடியாக தோன்றி அவனின் வழக்கமான கண்மூடித்தனமான கோபத்தில் ஏதேதோ பேசிவிட்டான். இப்போது அவள் பேசிவிட்டு சென்ற பிறகுதான் அவனுக்கு அவன் செய்த தவறே தெரிந்தது. ஆனால் இப்போது என்ன செய்வது? அவன் முதலில் இருந்து பேசியதற்கு அவள் அவனை மன்னித்து இவ்வளவு நாள் பேசியதே பெரிய விஷயம். இன்று அதையும் கெடுத்து கொண்டது போல பேசியாகி விட்டது. இப்போது என்ன செய்வது என்று தலையை பீய்த்து கொண்டு அமர்ந்து விட்டான்.